ஓம் சாந்தி. 8/11/25 பாபா தலைப்பு சொல்றார். मीठे बच्चे, तुम देही अभिमानी बनो तो सब बीमारियां खत्म हो जाएगी. இன்னைக்கு பாபா நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான மருந்து மாத்திரை கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானியாக ஆனீர்களேயானால் அனைத்து வியாதிகளும் அழிந்துவிடும். और तुम डबल सिरदाज विश्व के मालिक बन जाएंगे. நோய் மட்டும் போறதில்ல, டபுள் கிரீடத்தை உடைய விஸ்வத்தின் எஜமானனாக ஆகுவீங்க. क्वेश्चन, बाप के सम्मुख किन बच्चों को बिठाना चाहिए? பகவான் முன்பு எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் அமர வைப்பது அவசியம்? जिन्हें ज्ञान डांस करना आता है. யாருக்கு நல்ல ஞானத்தோட டான்ஸ் ஆட வருது, ரசிச்சு கேட்கணும், ருசிச்சு கேட்கணும், மூழ்கி கேட்கணும், அன்பா கேட்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள முன்னாடி உட்கார வைங்க. ज्ञान डांस करने वाले बच्चे जब बाबा के सम्मुख होते तो बाप की मुरली भी ऐसी चलती. நல்ல ஞான நடனம் ஆடக்கூடிய குழந்தைகள் பாபா எதிரில் பார்த்தாரா இல்லையா, அவருக்கு அதை விட இன்னும் நல்ல முரளி பாயிண்ட்ஸ் விதவிதமாக வருது, அவரும் நல்ல டான்ஸ் ஆடுற. अगर कोई सामने बैठे इधर उधर देखते तो बाबा समझते हैं ये बच्चा कुछ भी समझता नहीं है. பகவான் முன்னாடி உட்காந்துட்டு அங்கே இங்கே பிராக்கு பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா பாபா நினைப்பாரு, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல நம்ம சொல்றது. பாபா பிராமணியும் को भी कहेंगे तुमने ये किसको लाया. இப்போ சிஸ்டர்ஸை பாபா சத்தம் போடுறார், ஏன் இந்த மாதிரி குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வரீங்க? जो बाबा के सामने भी उबासी देते. பாபா முன்னாடி ஹான்னு அசதியோட கொட்டாய் விடுறது. बच्चों को तो ऐसा बाप मिला है जो खुशी में डांस करनी चाहिए. எப்படிப்பட்ட பாபா பகவான் கிடைச்சிருக்கார், அவர் முன்னாடி நம்ம அவருடைய திருஷ்டி கிடைக்குது, அவரை பார்க்குறோம், சந்திக்கிறோம்னா அப்போ எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும், குஷியில டான்ஸ் பண்ணணுங்கிறார் பாபா. गीत दूर देश का रहने वाला आया है पराये देश. தூர தேசத்தை சேர்ந்த பாபா மாற்றான் தேசத்தில் வந்துள்ளார். யாருக்காக? நம்ம குழந்தைகளுக்காக அவர் வந்திருக்கார். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே பச்சோனை கீத்து சொன்னா, குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. रूहानी बच्चे समझते कि रूहानी बाबा जिसको हम याद करते आए, दुख हरता सुख करता, तुम मात पिता फिर से आकर हमको सुख घनरे दो, हम दुखी हैं, ये सारी दुनिया दुखी है क्योंकि ये कलिक पुरानी दुनिया. நம்ம பகவானை எதுக்கு நினைச்சோம், எப்படி நினைச்சோம்? கடவுளே, இந்த உலகம் துக்கமா இருக்குதே, சுகம் கொடுக்க வாங்களே, நீங்க தானே எனக்கு தாய் தந்தை, என்னை வளர்க்குறது நீங்க தானே, என்னை பார்த்துக்கணும்ல நீங்க. இந்த உலகம் ரொம்ப துக்கமா இருக்குதே, துக்கி உலகத்துல இருக்கிறமே, கலியுக பழைய உலகமா போச்சே, ஹே பகவான் வாங்கன்னு கூப்பிட்டீங்க. पुरानी दुनिया अथवा पुराने घर में इतना सुख नहीं हो सकता जितना नई दुनिया नए घर में होता है. புது வீடு கட்டும்போது குளிர்ச்சியா இருக்கும், அந்த சுகம் பழைய வீட்டில் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி இந்த கலியுகம் என்பது எவ்வளோதான் நல்ல உலகமாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் துக்கம், பிரச்சனை, கவலை, வருத்தம், அழுக, நஷ்டம் இப்படி தான் இருக்குமே தவிர புது உலகம் மாதிரி இந்த உலகம் இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே தான் நம்ம யாரை அழைக்கிறோம், கடவுளே வாங்கன்னு பாபா கூப்பிட்டோம், பாபா வந்துட்டார். பகவான் கோ பாபா காஹேங்க, பகவான அப்பான்னு சொல்றீங்க. பாப்கி மகிமா அலக், பகவானுடைய மகிமை தனிப்பட்டது. 5 விகாருக்கும் மகிமா கரேங்க கியா? 5 விகாரத்துக்கு போய் யாராவது புகழ் பாடுவாங்களா என்ன? தேக அபிமான் தோ போத்து படி பீமாரி ஹே. தேக உணர்வு இருக்கு இல்லையா, பாடி கான்ஷியஸ், மிக பெரிய ஒரு வியாதி.
हम देही अभिमानी बनेंगे तो कोई बीमारी नहीं रहेगी, हम विश्व के मालिक बन जाएंगे. நம்ம ஆத்மாங்கிற அந்த உணர்வில் இருந்தோன்னா எல்லா வியாதியும் நம்மளை விட்டு விலகிடும். அது மட்டும் இல்லை, நம்ம சுகமான ஆத்மாவாக இருக்க முடியும். ஏ பாத்தி துமாரி புத்திமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புத்தியில் இருக்கு. ஏன்னா பாபா நமக்கு ஞானத்தின் ஆதாரத்தால் படிப்பிக்கிறார். ஞானக்கடல் வந்திருக்கார். அவர் அப்பா நமக்கு பாபா. மீட்டே மீட்டே பச்சோக்கோ சம்ஜாத்தேங்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்கிறார். இப்போ பகவானுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது, அந்த அளவுக்கு பெருமை நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? जो बाप को जानते ही नहीं वह याद कैसे कर सके? பாபாவை எந்த குழந்தை புரிஞ்சிக்கவே இல்லையா, அந்த குழந்தை எப்படி பாபாவை நினைக்கும்? மனுஷ மாத்திர பாப் को जानते ही नहीं तो बाबा को याद कैसे करेंगे? மனுஷங்க கடவுளை தெரிஞ்சுக்காட்டா அந்த கடவுளை எப்படி நினைப்பாங்க? तब बाबा कहता है मैं जो हूँ जैसा हूँ मुझे कोई भी नहीं जानते. அதனால தான் பகவானே சொல்கிறார், குழந்தைங்களே நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ வாணி சொல்கிறார் தினம். அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். रात को सोने से पहले बाबा से मीठी मीठी बातें करनी है. இரவு தூங்குவதற்கு முன் இனிமையிலும் இனிமையாக பாபாவிடம் உரையாடல் செய்ய வேண்டும். பாபா, हम इस शरीर को छोड़ आपके पास आते हैं, ऐसे याद करके सोना है. பாபா, நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு உங்ககிட்ட வர போகிறேன், அப்படி பாபாட்ட பேசிட்டு தூங்கணும். யாது ஹி முக்கிய ஹே, நினைவுதான் முக்கியம். யாது செய்ஹி பாரஸ் புத்தி பனேங்கே. பாபா நீங்கள் நினச்சாதான் தங்க புத்தி உடையவர்களாக, அதாவது புத்திசாலித்தனம் உடையவர்களாக ஆகுவீங்க. அடுத்த பாயிண்ட்டு, 5 विकारों की बीमारी से बचने लिए देही अभिमानी रहने का पुरुषार्थ करना है. 5 விகாரங்கள் என்ற வியாதிகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஆத்மா என்ற பயிற்சி செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அத்தா குஷி மேரேனா, அளவற்ற மகிழ்ச்சியோடு இருங்க. ஞான் டான்ஸ் கர்னா, ஞான டான்ஸ் பண்ணுங்க. கிளாஸ்மே சுஸ்தி நகி ஃபெயிலானா, கிளாஸில் உட்காந்து கொட்டா விட்டு அடுத்தவங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு வர வேண்டாம். பாபா வரதான் கொடுக்குறாங்க. सेवा द्वारा अनेक आत्माओं की आशीर्वाद प्राप्त कर सदा आगे बढ़ने वाले महादानी भव. சேவா மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதத்தை பிராப்தமாக செய்து சதா முன்னேறி செல்லக்கூடிய மகாதானி ஆகுங்கள். மகாதானி என்றால் பிறருக்கும் சேவை செய்தல். பிறருக்கு சேவை செய்வதுடன் செல்ஃப் சேவையும் தானாகவே நடந்து விடுகிறது. மகாதானி பன்னார்த்தாத் ஸ்வயம்கோ மாலாமால் கர்னா. மகாதானி ஆகுவது என்றால் தன்னைத்தானே செல்வந்தனாக ஆக்குவது, பொக்கிஷங்களால் தன்னை நிறைத்து கொள்வதாகும். जितनी आत्माओं को सुख शक्ति ज्ञान का दान देंगे उतनी आत्माओं की प्राप्ति की आवाज़ शुक्रिया जो निकलता वह आपके लिए आशीर्वाद का रूप हो जाएगा. எவ்வளோ பேருக்கு நீங்கள் சுகம் கொடுக்குறீங்க, சக்தி ஊட்டுறீங்க, ஞானம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மருந்து கொடுக்குறீங்க, தானம் பண்ணுறீங்க, அவ்வளோ அவங்க உள்ளத்துலேருந்து சப்தம் வரும். நன்றி, தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு புகழ் பாடுவாங்க. அந்த நன்றிங்கிற சப்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆசீர்வாதே ஹி ஆகே பன்னை கா சாதன். ஆசீர்வாதமே உங்களை முன்னேற்றுவதற்கு சாதனம். जिन्हें आशीर्वाद मिलती है वह सदा खुश रहते. ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், அவங்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ரோஸ் அமிர்த வேலை மகாதானி பன்னிகா ப்ரோக்ராம் பனாவோ. தினம் அமிர்த வேலையில் மகாதானி ஆகுவதற்கான ப்ரோக்ராம் போடுங்க. कोई समय व दिन ऐसा ना हो जिसमें दान ना हो. ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தானம் பண்ண. அப்படி
நம்ம நேரத்தை பயன்படுத்தி கொள்வது அவசியம். ஸ்லோகன். अभी का प्रत्यक्ष फल आत्मा को उड़ती कला का बल देता है. இப்போ நம்ம செய்யக்கூடிய கை கண்ட பலன் பிராப்தி ஆத்மாவை பறக்கும் கலையினுடைய பலத்தை தருது. அந்த அளவுக்கு தினம் தினம் ஊக்கம், உற்சாகம், சந்தோஷம், ஆர்வம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்துது. அவ்யக்த இஷாரா. அஷரீரி விதேகி ஆகுவதற்கான அபியாசத்தை நம்ம அதிகப்படுத்தணும். बाप के समीप समान बनने लिए देह में रहते विदेही बनने का अभ्यास करो. பாபாவுக்கு ரொம்ப நெருக்கத்தில், பாபாவுக்கு சமான் ஆகிறதுல, தேகத்தில் இருந்தாலும் தேகத்தை மறந்து இருக்கக்கூடிய அபியாசம் செஞ்சாதான் அவருக்கு க்ளோஸாக நம்ம இருக்க முடியும். जिसे कर्मातीत बनने का एग्जाम्पल साकार में ब्रह्मा बाबा को देखा. பாபா கர்மாத்தீத் நிலையை ப்ராக்டிக்கலாக பிரம்மா பாபா அடைஞ்சு காட்டினார். எஸ் ஃபாலோ ஃபாதர் கரோ. அந்த மாதிரி நம்ம பாபாவை பின்பற்றணும். ஜப் தக் ये देह कर्मेंद्रियां साथ ही इस कर्म क्षेत्र पर पाठ बजा रहे हो तब तक कर्म करते कर्मेंद्रियों का आधार लो और न्यारे बन जाओ. यही अभ्यास विदेही बना देगी. ஏன்னா இது கர்ம க்ஷேத்திரம், கர்மேந்திரியங்கள் இருக்குது, இந்த உடல் இருக்குது, நம்ம இதில் பாட்டை ப்ளே பண்ணி தான் ஆகணும். கடமையை விட முடியாது. கடமை செய்யணும், முடிஞ்சோன்னு டிட்டாச்சு, தேகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகணும், பாபா நினைவில் அமர்ந்துடணும். அப்படி நம்ம பயிற்சி எடுக்கணும். இதுக்கு பேர் தான், இந்த பயிற்சி தான் என்ன சொல்கிறார் பாபா, உங்களை விதேகியாக ஆக்கி விடுகிறது. அச்சா. ஓம் சாந்தி.